1 கோடி வருடங்கள் கழித்து உலகம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளால் இப்போலேருந்தே பார்க்க முடியுமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் படி இது இம்பாசிபிள், பட் தியரிட்டிக்கலாக அது எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் டைம் டைலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. த ஃபாஸ்டர் யூ மூவ் த்ரூ ஸ்பேஸ் த ஸ்லோவர் யூ மூவ் த்ரூ டைம்னு சொல்லுவாங்க. அது எப்படியா ஸ்பேஸில் வேகமாக போனால் டைம் எப்படி ஸ்லோ ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இயற்கை விதிகளை நம்ம புரிஞ்சுப்போம். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் ஐன்ஸ்டைன் கொண்டு வந்த கான்செப்ட் படி ஸ்பேஸும் டைமும் வெவ்வேறு விதமான என்டிட்டியே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காயினில் இருக்கிற வெவ்வேறு பகுதிகள்னு வச்சுக்கலாம். காயினோட ஒரு பக்கம் ஸ்பேஸ், காயினோட மறுபக்கம் டைம். நீங்கள் அதை பிரிக்கவே முடியாது. ஒரு காயினை காயின்னு தான் சொல்வீங்க. அது ஹெட்ஸு டெய்ல்ஸ்ன்னு நம்ம பார்த்தீங்கன்னா பிரித்து தனியாக சொல்ல முடியாது ஃபிசிக்கலாக. அது மாதிரி ஸ்பேஸும் டைமும் நம்ம தனியாக பிரித்து சொல்ல முடியாது ரிலேட்டிவிஸ்டிக் டேர்ம்ஸில். ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்பேஸும் டைமும் ஒரு காயினில் இருக்கிற வெவ்வேறு பக்கமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் நம்ம என்ன விதமாக எவ்வளோ வேகமாக மூவ் ஆகிறோமோ அது நமக்கு ஓடுற டைமை டிட்டர்மைன் பண்ணும். அதே மாதிரி நமக்கு டைம் எவ்வளோ டிலேவாக ஓடுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறோம், இல்லை நம்மளை சுற்றி ஸ்பேஸ் அமைப்புகள் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிடும். உலகத்தை ஒரு செகண்டில் 7.5 வாட்டி சுற்றிட்டு வரக்கூடிய ஸ்பீடு இருக்குது லைட்டுக்கு. அந்த லைட் ஸ்பீடில் 99.99999% நம்ம வேகமாக ஒரு ஸ்டார்ஷிப்பை ஒரு ஸ்பேஸ்ஷிப்பையோ நம்ம அனுப்பணும்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் டைலேஷன் ஏற்படும். அவங்க ட்ராவல் பண்ணுற ஒரு வருஷமாக இருந்தால் கூட அவங்க டைம் டிலே ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் நார்மலாக ஓடும். பட் பிரபஞ்சத்துபடி பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற டைம் ஓடுறபடி பார்த்தீங்கன்னா டைம் டைலேஷன் ஏற்பட்டு 1 கோடி வருஷமாக அவங்க ஃபியூச்சரில் நிற்பாங்க. ஏன் 100% லைட் ஸ்பீடு போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக நான் வச்சு ஒரு வீடியோ போடுறேன். பார்ட் 2 நம்ம இப்போ கிராவிட்டியை பற்றி பேச போகிறோம். கிராவிட்டினா எதுவுமே கிடையாது. சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர். ஸ்பேஸ் டைம் ஃபீல்டுன்னு ஒரு ஃபீல்டு நீங்கள் பிளெயினாக எடுத்துக்கோங்க. அந்த ஃபீல்டில் இப்போ ஒரு குழி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பந்தை உருட்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவாக இருந்தாலும் ஒரு கிரவுண்டில் இருக்கிற குழியை நோக்கி தான் போகும். குழி கிட்ட போச்சுன்னா விண்வெளியிலிருந்து வர ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூமி கிட்ட வரும்போது பூமி ஸ்பேஸ் டைமில் ஏற்படுற குழினால என்ன ஆகும்னா பூமியை நோக்கியே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இழுக்கப்படும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல டைம் ஸ்லோவாக ஓடும். இப்போ விண்வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனட் இருக்காருன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா பூமியில் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டைமோட பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பூமி நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிட்டக்க இருக்கும்ல, அதனால் பார்த்தீங்கன்னா டைம் டைலேட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரீமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இங்கே எங்கே ஆகும் டைம் டைலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்வீங்க? பிளாக் ஹோல்ஸ்னு சொல்வீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ராக்கெட் எடுத்துகிட்டு பிளாக் ஹோல்ஸ் கிட்ட போய் பிளாக் ஹோலோட ஈவெண்ட் ஹாரிசன், அதாவது இந்த குழிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எட்ஜ் ஓரமாக அப்படியே லைட்டாக அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகி ராக்கெட்டை திருப்பி வளைச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கிட்ட எட்ஜில் எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்திருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டைம் டைலேஷன் ஏற்பட்டு லைக் மேபி 1 கோடி வருஷம் 10 லட்சம் வருஷம் கழிச்சு கூட நம்ம ரிட்டர்ன் வரும்போது பூமி நம்ம ஓல்டாக பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ஸில் ஃபிசிசிஸ்ட் சயின்டிஃபிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு சொன்ன ஒரு விஷயம், அவ்வளோதானே தவிர இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்மளால் இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக 100% 200% வாய்ப்பே கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல ஷார்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி சேரும்.